ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு RPK காதல் ஜர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மால்தீவ்ஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த சன்ரைஸ் பீச் பங்களா டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சன்ரைஸ் பீச் பங்களான்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் நம்ம சன்ரைஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த சன் ரிஃப்ளெக்ட் வந்து அந்த வீட்டு மேலே பாடுறப்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி டைமில் தான் வந்து சன்ரைஸ் ஆகுது. அங்கே பாருங்களேன், அந்த அதுக்கப்புறம் அந்த சன்ரைஸ் ஆகுது, அதை பார்க்க அப்படியே பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அதுவும் அந்த மார்னிங் டைமில் வெறும் அலை சவுண்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து அந்த காற்றடிக்கிறது, ஸோ அது கேட்கவும் அந்த ஃபீல் பண்ணவும் அந்த இடத்துல வந்து எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ பிளெஸ்டாக இருந்துச்சு. அப்படிங்க பாரு ஒரு நிமிஷம். ஸோ சன்ரைஸை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். வெல்கம் டு அவர் ரூம். உள்ளே வந்ததும் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஐலாண்டோட மேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஐலாண்டில் வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் பீச் பங்களா இருக்குது. இந்த ஐலாண்டோட ஷேப் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டு, ஜிம் எல்லாமே வந்து இதை பார்த்து போய்க்கலாம். அது கீழே வந்து இங்கே டார்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இங்கே நைட்டில் வந்து அவ்வளோ இருட்டாக இருக்குது. அண்ட் கீழே எங்களோட ஸ்லிப்பர், ஷூஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அண்ட் தென் இங்கே ஒரு அம்ப்ரெல்லாவும் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இங்கே வெயில் அவ்வளோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா LED டிவி இருக்குது. எங்ககிட்ட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ண உடனே ஹலோ பிரபுஷேகர், வெல்கம் டு இன்னோரா ரூம் 108. ஸோ இது வந்து டிஸ்பிளே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் யூடியூப் ஆப்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட லாகின் ஐடி வச்சுன்னா நம்ம வந்து ஜாலியாக வந்து படம்லாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த டிவியோட வியூ. ஸோ அப்படியே இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ போடுறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அதாவது டீ பேக்கு, சுகர், காஃபி பவுடர், அப்புறம் வந்து பால் பவுடர் எல்லாமே வச்சுருக்காங்க. அது போக வந்து 2 கிளாஸ், 2 வைன் கிளாஸ், 2 வாட்டர் கிளாஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது கூடவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ், சிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற டீ பேக்ஸ் அந்த எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அது வந்து டெய்லி ரூம் சர்வீஸ் பண்ணுறப்ப வந்து எதெல்லாம் எம்டியாக ஏதோ அதில் ரீஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதுவே சேம் டைம் வந்து பக்கத்தில் இருக்க சாக்லேட்ஸ், சிப்ஸ்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. அதெல்லாம் வந்து மினி பாரில் இன்க்ளூட் ஆகிருக்கு. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு இல்லை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்ப உங்கள் பில்லை வந்து சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. என்னடா வந்து மினி பார் சொல்லி சொல்கிறேன், எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்க்க நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஹாப்பியில் அதெல்லாமே வந்து மினி பார் கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எல்லாமே வந்து எங்களோட ஐட்டம்ஸு. அதை நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம். கீழே இருக்கிற ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கோல்ட் காஃபி, ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, ஃபேண்டா ப்ளஸ் ரெட் புல்லு, அது போக பியர்ஸும் இருக்கும். இதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு ரூமுக்கு தேவையான எல்லா இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாவோ இல்லை ஓப்பன் பண்ணியிருந்தாவோ அதை அவங்க வந்து டெய்லி ரூம் சர்வீஸ் வரவங்க நோட் பண்ணிவிட்டு அது வந்து உங்கள் பில்லை வந்து உங்கள் ரூம் பில்லை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்ப அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மினி பார். காஃபி இது கீழே இன்னொரு ட்ரே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர் ஐட்டம்ஸ். அதாவது எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ். ஏன்னா 21 days ஸ்டே பண்ணுறோம். என்ன தான் வந்து நம்ம வெளியூர் வந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடெலாம் விட்டு போகாதில்ல, அதுக்கான தேவையானது.
ஸோ இங்கே வந்து கண்ணாடி வாட்டர் பாட்டில் தான் வந்து தண்ணி வைக்கிறாங்க. பிகாஸ் இங்கே பிளாஸ்டிக்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து சார்ஜபிள். நம்ம செக் அவுட் பண்ணுறப்ப இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மெமரபுளாக இருக்கும். இன்னோரா மால்தீவ்ஸ் ரெசார்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஐட்டம். ஸோ மேக்கப் ஐட்டம்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் எங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ அந்த டேபிளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய உட்டன் கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நாங்கள் எங்களோட க்ளோத்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் இருக்குது. நம்ம பீச்சுக்கு இல்லை ஸ்விம்மிங் பூல் போகணுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எதனா திங்ஸ் எதனா வைக்கணும் அப்படின்னா நம்ம இதில் சேஃப்டியாக வச்சுட்டு போகலாம். கீழே வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ரையர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இங்கே 2 ஈக்கோ பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க. கிட்டோ ஸ்ப்ரே மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வாங்க போகலாம். இங்கே பெட் மேலே வந்து ஒரு வெல்கம் நோட்டும் அதுக்கப்புறம் வந்து மினி பாரோட ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்தாங்க. இது வந்து கிங் சைஸ் பெட்டு, நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நைட் லேம்பும் அண்ட் தென் ஒரு டால்ஃபின் இருந்துச்சு. அது கீழே வந்து ஒரு ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லேம்ப் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருந்துச்சு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ கேலரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. லைக் மால்தீவ்ஸை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி டால்ஃபின் அதெல்லாம் வச்சு. ஸோ இது பார்க்க வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டால்ஃபின் எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி ரூம் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் டிஃபால்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க பெட்ஷீட்ஸ் எல்லாமே. பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து திருப்பி நம்மளுக்கு என்ன அழுக்க அடிச்சு சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோஃபா இருக்குது. அண்ட் தென் அந்த டவல் வந்து நம்ம பீச் போனால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு டீப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு உட்டன் டைப்பில் வந்து பென்சில் கொடுத்துருந்தாங்க. இது பார்க்கவே யூனிக்காக நல்லா இருந்துச்சு. அண்ட் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து உட்டன் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எல்லா இன்டீரியர்ஸ் டேபிளாக இருக்கட்டும் ஒரு கபோர்டாக இருக்கட்டும் எல்லாமே உட்டு தான். கீழே ஃப்ளோர் கூட உட் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ் பாத்ரூம் தான் இது. எங்களுக்கு பார்த்தோன்னே வந்து ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது ஓப்பனாக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடி அதெல்லாம் வச்சு ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. அண்ட் இங்கே வந்து 2 லேம்ப் கொடுத்துருக்காங்க நைட் டைமுக்கு. இங்கே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து அதில் ரேக் கொடுத்து டவல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் உட்டன் டைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஷவர் ஏரியா. எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் வந்து டாய்லெட் இருக்குது. அது பக்கத்தில் டஸ்ட்பின் டிஷ்யூஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து ரூஃப் வந்து உடன் டைப்பில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே உட்டில் தான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து இங்கே ரூமோட ஓவர் வியூ. ஸோ எங்களோட லக்கேஜ் பேக்லாம் நாங்கள் இங்கேயே வச்சுருக்கோம். இன்னும் எடுத்ததெல்லாம் வந்து வைக்கல. ஸோ வெளியிலேருந்து பார்க்க இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் வெளியே வந்து 2 சேர் மாதிரி போட்டு டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் டைம் நாங்கள் இங்கே தான் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரூம் வந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் கூட இருக்காதுங்க பீச்சு. ஸோ இங்கே வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலுமே வந்து இந்த ஒயிட் சாண்டுன்றதுனால கால் சுடவே மாட்டேங்குது. ஸோ அப்படியே அந்த வியூவை நீங்களே பாருங்களேன். அந்த க்ரீனரி ஒயிட் சாண்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் கடல். அதுவும் அந்த கடல் தண்ணி வந்து நம்ம ஊர்லலாம் அந்த தண்ணி இருக்காது. அதனால் பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எப்படி சொல்கிறது அந்த ஃபீலிங்கை வந்து சொல்லவே முடியாது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த தண்ணியை பார்க்குறப்ப. அதுவும் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கூட கலங்கவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தண்ணி எடுத்து கையில் பார்த்தா அப்படி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு.
இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வீடு. ஸோ இங்கேருந்து அப்படியே நடந்து வந்தால் பீச்சு. டடடடடா. அங்கே பாருங்கள், நான் தெரியுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேர் வந்து நம்ம அப்படியே வந்து பீச் கிட்ட கூட எடுத்துகிட்டு போயிட்டு கூட நம்ம உட்காந்து சில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் கன் ஷாட் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பீச் போயிட்டு வந்துட்டு மண்ணெலாம் இருக்கும், அப்படியே ரூம்குள்ளே போக முடியாதுல்ல. ஸோ நம்ம இங்கேயே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே லைக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். இந்த வியூ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்க இங்கே என்னன்னா இங்கே 2 பேருக்கு இதில் என்னன்னா இதில் நல்லா திட்டு வாங்குவேன் நான் இவங்கக்கிட்ட. என்னன்னா இந்த கார்டு வந்து இருந்தால் தான் வந்து உள்ளே போக முடியும் இல்லையா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கேருந்து நான் இப்போ வெளியே வரோம், இப்படி வந்து உட்காந்து சில் பண்ணுறோம் அப்படின்னா கார்டை மறந்துட்டு நான் வந்துடுவேன். கார்டை மறந்துட்டு வரணும், லாக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி 2 வாட்டி நடந்திருக்கு, 2 வாட்டி திட்டு வாங்கியிருக்கேன். ரிசப்ஷன் போயிட்டு இவங்க போய் ஒரு டம்மி கார்டு வாங்கிட்டு வரணும். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அப்போ ஓவரா பண்ணாதவா. இதான் லாஸ்ட் டைம். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது இதான் சொன்னேன். இல்லை, நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது அதான் சொன்னேன். அப்போ இதான் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த டைம் மட்டும் நீ போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. ரிசப்ஷனில் இருக்கவங்களே வந்து பார்த்து சிரிச்சாங்க. உண்மையை சொல்ல, கால் எடுத்துகிட்டு வந்திருக்க தானே, திருட்டு மொழி முடிக்கிற எடுத்துகிட்டு வந்திருக்க, பொய் சொல்லாது. எடுத்து வந்திருக்கியா? ஏ யாரு நீ? இதுதான் நாங்கள் தங்கியிருக்க பீச் விழாவோட டோரு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஸோ உங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தனா பிரபு. பாய்.